இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் அந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்களோ அதுல பூரா மருத்துவ குணம் உள்ள ஃபீனாலிக் காம்பவுண்ட், டெர்பினாய்ட்ஸ், செகண்டரி மெட்டபலைட்ஸ், ஆந்தோசைலின், இப்படி நிறைய தாவரவியல் நொதி கூறுகள் நிறைய அதுக்குள்ள வருது. அப்ப நம்ம உணவுல தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம் பெறும். என்ன சார் எடுக்கலாம்? கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்ப இலை மட்டும் தான் தெரியுது. வேப்ப எடுத்துக்கலாம். வேம்பு கொழுந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம் கொழுந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான், வெந்தயம் கசப்பு தான், சுண்டக்காய் கசப்பு தான், கோவக்காய் கசப்பு தான். இதில் ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருக்கணும். துவர்ப்பா எடுத்தீங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, பெரிய நெல்லிக்காய்லாம் இப்பெல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும். இப்போ யாரும் வாங்குவார் கிடையாது. நான் ஒரு நிலத்திற்கு பொதிகை பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன். அந்த பக்கத்தில் நாங்கள் போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு. எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையாக இருக்குது. அதை போய் பார்த்தேன்.